வணக்கம். தமிழன் செய்திகள். குளித்தலையில் புதையல் இருப்பதாக கூறி மாந்திரீகம் செய்து ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்ததாக பூசாரியை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா கரிச்சிப்பட்டியை சேர்ந்தவர் மாணிக்கம், மகன் சக்திவேல். இவர் குளித்தலை அருகே தெப்பத்தருவில் கருப்பசுவாமி கோவில் ஒன்றை அமைத்து மாந்திரீக பூசாரி வேலை செய்து வந்துள்ளார். இவரிடம் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் கிழக்கு குறிச்சியை சேர்ந்தவர் பிரவீனா. இவர் MSW முடித்துள்ளார். இவரது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பல்வேறு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற முடியாததால் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மாந்திரீக பூசாரி சக்திவேலை பலரும் கூறியதால் அவரை அணுகியுள்ளார். அப்போது பிரவீனா தாயார் செல்வராணிக்கு பேய் பிடித்துள்ளதாகவும் வீட்டில் புதையல் இருப்பதாகவும் அதை சரி செய்வதற்கு ரூபாய் 10 லட்சம் செலவாகிவிடும் என்றும் கேட்டுள்ளார். பிரவீனா பூசாரிக்கு ரூபாய் 5,50,000 கொடுத்துள்ளார். மேலும் சக்திவேல் பிரவீனா வீட்டிற்கு சென்று மாந்திரீகம் செய்வதாகவும் அதன் பின்னணி உடல்நிலை சரியாகாததால் மருத்துவரிடம் சென்று தனது தாயாருக்கு உடல்நிலை சரி செய்து கொடுத்ததாகவும் அதன் பின்னர் சக்திவேலிடம் கொடுத்த பணத்தையும் தரும்படியும் கேட்டுள்ளார். அதற்கு சக்திவேல் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரவீனா அளித்துள்ள புகாரின் பேரில் 7 பிரிவின் கீழ் குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்று வரை அவரை கைது செய்து குளித்தலை நிலை காவல் சிறையில் அடைத்துள்ளனர். கன்னியாகுமரியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்டு இருந்த பகவதி அம்மன் கோவில் கன்னியம்பழம் என்னும் கல் மண்டபம் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று திறக்கப்பட்டது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் முன்பு சுமார் 100 மீட்டர் இடைவெளியில் பல நூற்றாண்டுகளாக கன்னியம்பழம் என்ற கல் மண்டபம் அமைந்துள்ளது. கோவில்களில் அக்கால களைவண்ணம் மாறாத சிற்பங்கள் இன்றும் சிதையாமல் வரலாற்று பொக்கிஷமாகவும் இன்றளவும் பார்க்க முடியும். இந்த கன்னியம்பழத்தில் விநாயகர் கோவில் ஒன்று உள்ளது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தற்போது உள்ள இம்மண்டபத்தில் 3 பகுதிகளையும் சேதப்படுத்தி பின்வாசல் அடைக்கப்பட்டு வணிக நோக்கில் கடைகளுக்கு வாடகைகளுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக அறநிலையத்துறையால் கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 48 கிராமங்கள் சார்பில் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி கன்னியம்பலம் வாசல் அடைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்டன. தற்போது கன்னியம்பலம் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு கன்னியாகுமரி பக்தர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். சித்த வைத்தியத்தை ஊக்கப்படுத்துவதே மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக VIT பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் GV செல்வம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மற்றும் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் ஜாயிண்ட் ஹேண்டல் சோசியல் வெல் ட்ரஸ்ட் சேர்மன் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பழைப்பாளர்களாக VIT பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் GV செல்வம் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் சித்த மருத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களில் 3 பொதுமக்களுக்கும் இதன் மூலம் பொதுமக்களுக்கு சித்த முறை வைத்தியத்தை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ், டாக்டர் ராஜேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி குமிழ்முனை வாசிப்பு வண்டி மற்றும் குமிழ்முனை பதிப்பகம் சார்பில் தருவைகுளத்தில் ஒருநாள் கவிதை பயிலரங்கம் நடைபெற்றது. தூத்துக்குடி குமிழ்முனை வாசிப்பு வண்டி மற்றும் குமிழ்முனை பதிப்பகம் சார்பில் நடைபெற்ற பயிலரங்கத்திற்கு கவிஞர் ஜோ அவர்களை தலைமை தாங்கினார். இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கவிஞர் ஜோ எழுதிய புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி நிறுவனர் மற்றும் குமிழ்முனை பதிப்பகம் சார்பில் சைமன் செய்திருந்தார். நாமக்கல் மாவட்டம் முன்பாக முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் மனோகரன் வரைவையொட்டி மத்திய இளைஞர் அமைச்சர் முருகன் மனோகரன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகரன் கடந்த 30ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவதற்காக மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் இன்று நாமக்கல் EB காலனியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று மனோகரன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதலும் கூறினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சரவணன், மேற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் இவர்கள் உள்ளிட்ட பாஜகவினருடன் இருந்தனர். குமரி புங்கரை பகுதியில் காரில் குடும்பத்தினர்களுடன் சென்று கொண்டிருந்தவரை இருசக்கரத்தில் வந்த போதை இளைஞர்கள் வரிமழித்து தாக்குதல் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் ஆர்வின் பால். இவர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் திக்கனங்கோடு வழியாக சென்று கொண்டிருந்த போது பூங்கரை பகுதியில் வைத்து இருசக்கர வாகனத்தில் போதையில் வந்த 2 இளைஞர்கள் காரை வழிவிடாமல் போக்கு காட்டியுள்ளனர். இதனால் ஆர்வின் பால் இளைஞர்களை கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த இளைஞர்கள் காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆர்வின் பாலை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து ஆர்வின் பால் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தினங்கோடு பகுதியை சேர்ந்த கேஸ்டான் மற்றும் முழுமுடு பகுதியை சேர்ந்த சர்ஜன் ஆகியோர் தக்கலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியன் ரேசிங் லீக் கோவையில் சுற்று 3 நிறைவு நடைபெற்றது.
ஜேகே டயர்ஸ் ஆதரவுடன் நடந்த இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவலின் 3வது சுற்று கோயம்புத்தூரில் உள்ள காரி மோட்டார்ஸ் பெட்ரியில் நிறைவடைந்துள்ளது. இந்த சுற்றில் இந்தியன் ரேசிங் லீக் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் மற்றும் ஃபார்முலா LGP 4 அடங்கிய ஜேகே டயர்ஸ் தேசிய ரேசிங் சாம்பியன்ஷிப் ஆகிய பந்தயங்கள் நடைபெற்றன. இந்தியன் ரேசிங் லீக் ஓவா SSJA ரேசிங் அணியின் டிரைவரான ராவல் ஹைமன் இந்த சீசனின் தனது 2வது வெற்றியை பதிவு செய்தார். 2ஆம் நாள் கடந்த IRS டிரைவர் P பந்தயத்தில் ஐக்கிய ராச்சியத்தை சேர்ந்த ராவல் ஹைமன் 26 நிமிடங்கள் 46.480 வினாடிகளில் பந்தயத்தை முடித்து முதலிடத்தை பிடித்துள்ளார். ஸ்பீட் டமஸ் டெல்லி அணியின் ஹமான் ஹலி மேக்சன் 2வது இடத்தையும், கிச்சாஸ் கிங் பெங்களூரு அணியின் ரோஹான் அல்வா 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். அடுத்த சுற்று பந்தயங்கள் கோவா ஓசன்ஸ்பர்க் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் நடைபெறவுள்ளன. இறுதிப் போட்டி மும்பை ஸ்ட்ரீட் சர்க்கியூட் இரவு பந்தயமாக நடைபெறவுள்ளது. காங்கேயத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி கூலி தொழிலாளி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் கரூர் சாலையில் பேக்கரி கடையில் இருந்து சாலையை கடக்க முயன்ற கூலி தொழிலாளி மீது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இது தொடர்பாக CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து காங்கேயம் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 3000க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றோம். முன்னதாக கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் நகரில் உள்ள முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நகரின் முக்கிய வீதியின் தனது கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் தொண்டர்களோடு ஊர்வலமாக சென்று விழா நடைபெறும் தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை புரித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு புதிதாக பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து நமது மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களோடு அமர்ந்து குழுவினர்களாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு விழாவிற்கான பேருரையை ஆற்றினர். ஆதரவற்ற மூதாட்டிக்கு வீடு கட்டி சமூக சேவகர் நிகழ்ச்சி தருணம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன். இவர் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி ஏழ்மை நிலையில் பலரோடு உதவியுடன் பல்வேறு சேவைகளை நாள்தோறும் செய்து வருகிறார். அந்த வகையில் ஆத்தூர் கிராமம் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மூதாட்டிகள் சாமுத்திரி மேரி ஆரோக்கிய மேரி ஆகிய இருவரும் ஆதரவற்ற நிலையில் வீடு பழுதடைந்து மழை பெய்யும் ஒழுகும் நிலையில் உள்ளது. இதை கண்டு அவர் அந்த மூதாட்டி வீடு கட்டி கொடுத்துள்ளார். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பூந்தண்டலம் ஊராட்சி நல்லூரில் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய புதநல்லூரில் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர் சங்க மாவட்ட தலைவர் விஜயகுமார், கௌரவ தலைவர் MS ராஜா சிறப்புழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றி ஆயுத பூஜை பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவில் தமிழா பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் சங்க தலைவர் ஏசுதாசன், ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் வேடியப்பன், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் தங்கமணி, துணை செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆயுத பூஜை பரிசுகளை பெற்று சென்றனர். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட 59வது வார்டு மன்னார்புரம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தலைமையில் ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் அந்த புதிய ரேஷன் கடையை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக திருச்சி மாவட்ட கிளை சார்பாக 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பணியாளர்கள், நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒரே ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் செல்லக்குமார் தேர்தல் கமிஷன் உண்மைத்தன்மையுடைய நியாயமான தேர்தல் கமிஷனராக பணியாற்றாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கைக்கூலியாக செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூரன்கோட்டை, அஞ்சட்டி, தளி, தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிருஷ்ணகிரி முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் செல்லக்குமார் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் PC சேகர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு திரட்டை நமது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு நாடு முழுவதும் வாக்கு திரட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது என்றும், தேர்தல் கமிஷன் உண்மைத்தன்மையுடைய நியாயமான தேர்தல் கமிஷனராக பணியாற்றாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கைக்கூலியாகத்தான் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி மாநகர பகுதியில் லாரிகள் மூலமாக சரக்கு ஏற்றி இறக்குவதற்கு
கொடுத்த கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. லாரி முனையத்தில் பொருளை இறக்கி வேறொரு வாகனத்தில் ஏற்றி கடைகளுக்கு கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் வாடகை மற்றும் ஏற்றக்கூலி இறக்கக்கூலி கூடுதலாக டவுன் பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் விற்கும் பொருட்களின் விலையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் சூழல் உள்ளது. எனவே முந்தைய நடைமுறைப்படி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையும் இரவு 10 மணி முதல் காலை 8 மணி வரையும் லாரிகளை அனுமதித்து வணிகர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கும் தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தருமாறும் வியாபாரிகள் நலசங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தடை செய்ய வேண்டும், நடிகர் விஜய் கைது, கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை, திமுக அரசு நீக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் என 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி பிரச்சார இயக்கத்தை துவங்க உள்ளதாக அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாநகர் வெள்ளையங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அக்கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தை தடை செய்ய வேண்டும், நடிகர் விஜயை கைது செய்ய வேண்டும், கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும், திமுக அரசு நீக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி பிரச்சார இயக்கத்தை துவங்க உள்ளதாகவும் கூறினார். கோவை KMCH மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை KMCH மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோஸ் தாமஸ் வாக் மீடியா டவர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்றது. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறந்த நிகழ்ச்சி பகுதி முழுவதும் பிங்க் நிறத்தில் விளைந்தது. நிகழ்ச்சியை KMHS மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி, செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. அதில் கலெக்டர் பவன்குமார் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி பேசும்போது, ஆரம்ப நிலை புற்றுநோய்களின் 90% குணப்படுத்தி விடலாம், 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கரைப்புதூர் மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி தலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கரைப்புதூர் ஊராட்சி பொதுமக்கள், தமிழக விவசாய பொதுமக்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் விவசாய வீட்டு மனை நிலங்களை பூஜ்ஜியம் மதிப்பு செய்ய கோரி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ஆண்கள் ஆடை பிராண்டான தஸ்வா சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் நடிகர் ஹரிஷ் கல்யாணுடன் இணைந்து தனது பண்டிகை மற்றும் திருமண கலெக்ஷனை அறிமுகப்படுத்தியது. தன்வா பிராண்ட் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் தருண் தலிஹானியுடன் இணைந்து ABFRL தொடங்கப்பட்டது. இங்கு பிரமிக்க வைக்கும் குர்தா செட்கள் கொண்ட தஸ்வாவின் பண்டிகை கால தொகுப்புகளின் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஷெர்வானி, ஆகான்ஸ், ஹாங்கரஹா ஷெர்வானியும் உள்ளன என்று தஸ்வா பிராண்ட் தலைவர் ஆஷிஷ் முகில் கூறினார். முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தின் உள்ள சிரமங்களை போக்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் பணிபுரியும் அனைவருக்கும் 20% ஊதிய உயர்வு எவ்வித நிபந்தனையும் இன்றி வழங்க வேண்டும். 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். தாய்மானவர் திட்டத்தில் வீடு தேடி சென்று பொருட்கள் விநியோகிக்கும் நடைமுறையில் உள்ள சிரமங்கள் கண்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் ஒய்யாரமாக உலா வந்த காட்டெருமையால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் நகரப்பகுதிக்குள் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிக்குள் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய 2 காட்டெருமைகள் திடீரென பேருந்து நிலையத்தில் உலா வந்துள்ளது. இதனால் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் பதறியடித்து ஓடினர். மேலும் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பதற்றமடைந்தனர். குன்னூரில் இருந்து கரிமரா அட்டைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் குன்னூர் கிளை மேலாளர் அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரிமரா அடி செல்லும் வழியில் அங்குள்ள மோஸ் கார்டன், சந்திரகாலனி, கரோலினா எஸ்டேட் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன.
இந்த பகுதியில் இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக எந்த முன்னறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குன்னூர் அரசு பேருந்துக்கு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் முன்னிலையில் வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் இறுதி செய்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது கிருஷ்ணகிரி, ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி, ஊத்தங்கரை, பர்கூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் 1200 வாக்காளர்கள் மேல் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை மறுசீரமைப்பு செய்வது, இறுதி வாக்குச்சாவடி மையம் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சி தலைவர் சந்திரமோகன், காங்கிரஸ் நகர தலைவர் லலித் ஆண்டனி, அதிமுக நகர செயலாளர் கேசவன், திமுக மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், தேமுதிக ஒன்றிய செயலாளர்கள் முருகன், திமுக கிளை செயலாளர்கள் ஜெய்சன் உட்பட தேர்தல் அலுவலர்களும் பலரும் கலந்து கொண்டனர். 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் ரேஷன் கடை பணியாளர்கள் உள்ளிட்ட தொடக்க வேளாண்மை சங்க பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் அனைத்து பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் அறிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் சங்க பணியாளர்கள், நியாய விலைக்கடை பணியாளர்கள், நகை மதிப்பீட்டாளர்கள், கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவுக்கான சங்கங்களில் பணிபுரியும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கோரிக்கையில் குறித்து நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் காளிசாமி, மாவட்ட துணைத் தலைவர்கள் குழு பாலமுருகன், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடப்பாவில் தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த உடலை வீட்டின் வாசல் வரை இழுத்து வந்த மகன். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் புரோதோட்டூரில் ஸ்ரீராம் நகர் தெருவில் உள்ள இவர்கள் உட்பட பலபதி லட்சுமி தேவி, விஜயபாஸ்கர் தம்பதி வசித்து வந்தனர். இவர்களது ஒரே மகன் யஷ்வந்த் குமார் ரெட்டி 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிடெக் முடித்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஹைதராபாத்தில் வசிக்கிறார். யஷ்வந்த் சிறிது காலமாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் இதற்காக ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று ஹைதராபாத்தில் இருந்து வீடு திரும்பினார். யஷ்வந்தின் தந்தை தூங்கிக் கொண்டிருந்த அறையை பூட்டிக் கொண்ட யஷ்வந்த் வீட்டிற்குள் சமையல் அறையில் இருந்த தாயின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சௌரிபாளையம் பகுதி உடையம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் 30ஆம் ஆண்டு துவக்க விழா கோவை சௌரிபாளையம் மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான எம் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் லட்சியத்துறை மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் ஆண்டறிக்கை மற்றும் வரவேற்புரை வழங்கினார். கோவை சிறையாதீனம் திருப்பெருந்திரு ராமந்தா குமரகுருவார சுவாமிகள் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் 30ஆம் ஆண்டு விழாவை துவக்கி வைத்து அருளாசி வழங்கினார். சிறப்பழைப்பாளர்களாக டிரைவிசே நிறுவனத்தின் இயக்குனர் அகஸ்டின், ஜேசிடி கல்வி நிறுவனங்களின் மூத்த முதல்வர் மனோகரன், மாமன்ற உறுப்பினர்கள் அகமது கபீர், அம்சவேணி, மணிகண்டன், கீதா, சரளாதன், இஸ்லாமிய புத்த நிலையம், ஏஐ ஜெயகேரியா, கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்க பொருளாளர் சகாயராஜ், தர்மபுரி தகட்டூர் புட்கார்னர் நிறுவனர் விஸ்வநாதன், சிறுசேவை அறக்கட்டளை நிறுவனர் சரவணகுமார், சர்வதேச சட்ட உரிமை மற்றும் சமூக நீதி சபையின் கோவை மாவட்ட தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காளிமுத்து நூலக லட்சுமண சுவாமி, ரூபினா, பத்மா சம்பத், மருந்தாபிகை உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கு முன்பு தமிழக அரசை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஊதிய உயர்வு குறித்த பதிவாளர் சுற்றறிக்கையில் உள்ள குளறுபடிகளையும் காலதாமதம் ஏற்படுத்துவதை கண்டித்தும் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஓய்வு பெற்றுள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும், பதவி உயர்வு, மூத்த பணியாளர்களுக்கு குறைவான ஊதியம் பெறுவதை திருத்தி வழங்க வேண்டும், தாயுமானவர் திட்டத்தில் வீடு தேடி சென்று பொருட்களை விநியோகிப்பதில் உள்ள நடைமுறை சிரமங்களையும் செலவுகளையும் கண்டறியப்பட்டு நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கோடிக்கரையில் மீனவர்களின் உரிமையை மீட்க வாழ்வாதாரத்தை காக்க கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளது. மீனவர்களின் படகுகளை சிறைபிடித்து சென்ற வேதாரண்யம் பகுதி மீனவர்களையும் அதற்கு துணை போகும் மீன்வளத்துறை அதிகாரிகளையும் கண்டித்தும் வெளி மாவட்ட மீனவர்கள் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க கோரியும் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது.
கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை ஒட்டி கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனை தலைவர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார். இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள், ஆரம்பத்திலேயே கண்டறியும் முறைகள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தாமாகவே மார்பக பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் முக்கிய அம்சமாக மார்பக புற்றுநோய்க்கு முந்தைய வாழ்க்கை தாரத்தை மேம்படுத்தும் விதமாக DIEPT ஃபிளாப் எனப்படும் நவீன மைக்ரோசர்ஜரி முறையின் இடம் பெற்றுள்ளது. இது சிகிச்சைக்கு பிறகு பெண்களுக்கு முன்பிருந்த உடல் வடிவத்தையும் நம்பிக்கையும் மீண்டும் பெற உதவுகிறது. மார்பக புற்றுநோயால் ஏற்படும் கைவீக்கம் பற்றிய தகவல்கள் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்த மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி தொடர்ந்து நடத்தி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. இதில் யாகம் வளர்த்து சத்யநாராயணா பூஜையும் செய்து மகாதீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்துள்ளார். இந்நிகழ்வில் பெங்களூரை சேர்ந்த கலைச்செல்வி கிருபானந்தன், சாக்ஷி ஹரணி, சென்னையை சேர்ந்த பரமசிவம், விழுப்புரம் உதவி காவல் ஆய்வாளர் சரவணன், தாம்பரம் சுரேஷ்குமார், ஆந்திர சித்தூரை சேர்ந்த பூர்ணிமா புகழேந்தி, குடுவாஞ்சேரி தொழிலதிபர் தனலட்சுமி ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் ஒன்றிய அரசின் வாக்குதிரட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒன்றிய பாஜக அரசு மக்களுடைய வாக்குகளை திருடிவிட்டு வெற்றி பெற்றதாகவும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளார். இதனை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் வகையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றதாக நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் KI மணிரத்னம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து முதல் கையெழுத்திட்டார். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் R மணிமொழி, மாவட்ட துணைத் தலைவர் ராமன், ஆசிரியர் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் அரவிந்த், மணிரத்னம், வட்டார தலைவர் சங்கர், திருவரசமூர்த்தி, நகர தலைவர் அன்வர், முன்னாள் வட்டார தலைவர்கள் பாபு ராஜன், தமிழ் வாணன், ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொம்மன்பாடி அரசு ஆதிதிராவிடர் பள்ளிகளில் ரூபாய் 2.27 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் அறிவியல் ஆய்வகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 137 கோடியே 31,57,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 20 சமூக நீதி விடுதி கட்டிடங்கள், 39 கோடியே 29,93,000 ரூபாய் செலவில் 39 ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளுக்கான வகுப்பறை கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இதில் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட நத்தக்காடு அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1.72 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் 1 அறிவியல் ஆய்வக கட்டிடங்கள், பொம்மனப்பாடி அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அறிவியல் ஆய்வக கட்டிடங்களை திறந்து வைத்தார். பழங்குடியினர்களுக்கு தொல்குடி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை தமிழக முதல்வர் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே உள்ள காவேட்டேரி பகுதியில் பழங்குடியினர்களுக்கு தொல்திருடி திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. நரிக்குறவர் பழங்குடியினர்களுக்கு நவீன முறையில் வசிப்பறை, படுக்கையறை, சமையலறை மற்றும் கழிப்பறை, இரும்பு நிலையுடன் கூடிய மரப்பலகை, கதவு மற்றும் மின் விசிறிகள், மின் விளக்குகளுடன் கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் கூடிய 12 வீடுகள் கட்டப்பட்டன. இதனை இன்று தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக சென்னையில் இருந்து துவக்கி வைத்தார். இதனையடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசுவாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள், தாட்கோ திட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். 45 நிமிடத்தில் 50 ரூபிக்ஸ் கியூப்களை சரி செய்து சிறுவன் ஒருவர் புதிய உலக சாதனை படைத்துள்ளார். சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி குழந்தைகளின் அறிவு திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டல் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சேலத்தை சேர்ந்த விடை வாசகம் என்ற சிறுவன் 45 நிமிடத்தில் 50 ரூபிக்ஸ் கியூப்களை சரி செய்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இந்த உலக சாதனை ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார். இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளம்தென்றல் மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம்தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். பல்லாவரம் நெடுஞ்சாலையில் செயல்படும் 2 மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டன. சென்னை பல்லாவரம் GST சாலையில் உள்ள 2 அரசு மதுபான கடைகள் அருகே
கோவில், மசூதி, மருத்துவமனைகள் இருப்பதாலும் ஜிஎஸ்டி சாலை இருப்பதாலும் போக்குவரத்து பாதிப்பு, சாலை விபத்து ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அனைத்து கட்சிகள் சமூக அமைப்பு இணைந்து நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. தாராபுரம் ஈஸ்வரன் கோவில் வீதி அமராவதி ஆற்றில் மூழ்கி பொதுமக்கள் வழியாவதை தடுக்கும் வகையில் ஆற்றில் தீயணைப்பு பணியாளர்களை பாதுகாப்பில் ஈடுபட வேண்டுமான ஆதி திராவிட முன்னேற்ற கழகம் குண்டடம் காளிமுத்து தலைமையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஈஸ்வரன் கோவில் ஆற்றில் தினம்தோறும் திருமண நிகழ்ச்சிகள், கோவில் தீர்த்தகுடம் எடுக்கும் நிகழ்ச்சிகள், ஈமச் சடங்குகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. குண்டடம், தாராபுரம், உடுமலை, அலங்கியம், மூலனூர், காங்கை போன்ற பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ஆற்றங்கரையில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றனர். எனவே ஆற்றங்கரையில் குளிக்க செல்லும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாதத்திற்கு 2 அல்லது 4 பேர் இறந்து வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக ஆற்றங்கரையில் பாதுகாப்பிற்காக தீயணைப்புத் துறையை சார்ந்த அதிகாரிகளை அமர்த்த வேண்டும் என்று ஆதித்தமிழர் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தடுப்பு சுவரில் ஜீப் மோதி விபத்தில் பக்தர்கள் பலர் காயமடைந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த மகாராஷ்டிரா மாநில பக்தர்கள் ஜீப்பில் புறப்பட்டனர். இவர்கள் பயணம் செய்த ஜீப் மலைப்பாதை சாலையில் 24வது வளையில் கட்டுப்பாட்டை இழந்து சுவரில் மோதியது. இதில் பல பக்தர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் 15 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நிலையில் தமிழ்நாடு அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 700 படுக்கை வசதியுடன் அதிநவீன மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து உதகையில் இயங்கி வந்த தலைமை மருத்துவமனை கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றப்பட்டு கூடலூர் தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கூடலூர் தலைமை மருத்துவமனைக்கு புதிய கட்டிடங்கள் கட்ட 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் முதல் கட்டமாக 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி மருத்துவமனையை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அலுவலர் ரமேஷ், வருவாய் குணசேகரன், மருத்துவத்துறை அதிகாரிகள் ராஜசேகர், கூடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பந்தலூர் அருகே பாட்டவயல் பகுதியில் சாலையில் கம்பீரமாக உலா வந்த காட்டு யானையிடமிருந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் பாட்டவயல் சாலையில் ஒற்றை ஆண் காட்டு யானை உலா வந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் கடைகளில் தஞ்சமடைந்தனர். அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் காட்டு யானையை கண்டதும் உடனடியாக வாகனத்தை திருப்பி யானையிடம் இருந்து தப்பினர். இதனை பொதுமக்கள் வீடியோ செய்து வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட பல்வேறு துறையை சார்ந்த கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தேசிய சுகாதார குழும நிதியில் ரூபாய் 56 கோடி மதிப்பில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கூடுதல் கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கா. சிவசுந்தரவள்ளி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கா. தேவராஜ், நெல்லத்தம்பி, நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி செட்டியப்பனூர் ஊராட்சி துறையேரி கிராமத்தில் ரூபாய் 77.89 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அறிவு மையம் கட்டிடம், திருப்பத்தூர் ஒன்றியம் குடிசையில் 6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருந்து சேமிப்பு கிடங்கு உள்ளிட்டவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். சமூக வலைதள கருத்து பற்றிய கூறிய நீதிபதியின் கருத்துக்களை அரசியலாக்கக்கூடாது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டம் பற்றி தெரிந்தவர்கள் கரூர் சம்பவத்தில் விஜயை முதல் குற்றவாளியாக கூற மாட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.